வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிஷம் உங்க மனசுக்குள்ள இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? ஆபீஸ் டென்ஷனா, இல்ல வீட்டு பிரச்சனையா, இல்லனா பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ உங்களை சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கும் உங்க நெஞ்சில ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்கா? நம்மள பல பேர் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு பெரிய பாறாங்கல்ல தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஏன் என் தலை வலிக்குதுன்னு கேட்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஏன் நமக்கு நிம்மதியே இல்லை? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோ உங்க மனசுல உள்ள பல கேள்விக்கு பதிலா அமைய போகுது. ஒரு கதை சொல்றேன், ஏன்னா வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மைகள் பெரும்பாலும் கதைகளில் மறைந்திருக்கும். ஒரு நாள் கௌதம புத்தர் அவரோட சீடர்களோட அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. அங்க ஒரு நிசப்தம். ஆனா அந்த மௌனத்துல ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருந்தது. புத்தர் மெதுவா குனிஞ்சு தரையில கிடந்த ஒரு காய்ந்த இலையை எடுத்தாரு. அதை தன் கையில வச்சுக்கிட்டு புன்னகையோட சொன்னாரு, பாருங்க, இந்த இலை கீழே விழுந்தப்போ இது உடையல. இது ஏன் கீழே விழுந்ததுன்னா மரம் இதை விட்டுடுச்சு. சீடர்கள் குழம்பி போய் பார்த்தாங்க. புத்தர் தொடர்ந்தாரு, வாழ்க்கையும் அப்படித்தான் நண்பர்களே. நாம சரியான நேரத்துல எதை விடவுமோ அதை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தா நாம உடைஞ்சு போயிருவோம். இப்போ ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வலியை மட்டுமே தர்ற ஒரு உறவா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்ச துரோகமா? இல்லனா என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நீங்க இன்னும் சுமந்துகிட்டு இருக்கிற அந்த அவமானமா? நாம என்ன நினைக்கிறோம்னா எதையும் விடாம பிடிச்சுக்கிறது தான் அன்புன்னு நினைக்கிறோம். ஆனா புத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? விட்டு விடுவது தோல்வி இல்லை, விட்டு விடுவதுதான் உண்மையான விடுதலை. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் ஏன் அதிகமா இருக்கு தெரியுமா? நாம நதியை போல ஓடுறதை விட்டுட்டு தேங்கி நிக்கிற குட்டைய போல மாறிட்டோம். ஒரு நதி எப்படி பாயுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? அது தன் பாதையில வர்ற கற்களோட சண்டை போடுறதில்ல, அது பாட்டுக்கு விலகி ஓடுது. அதனாலதான் நதி எப்போதும் சுத்தமா அழகா இருக்கு. ஆனா நாம அந்த கற்களை தூக்கி பையில போட்டுக்கிட்டு சுமந்துட்டு வர்றோம். அப்புறம் ஏன் வாழ்க்கை பாரமா இருக்குன்னு நினைச்சு அழறோம். வாழ்க்கையில சில விஷயங்களை விட்டுத்தான் போய் ஆகணும். இந்த வீடியோவோட கடைசியில நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். எதை, எப்போ, எப்படி விடணும், அந்த ஒரு சூட்சுமம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா அடுத்த நிமிஷமே உங்க மனசு ஒரு பறவை மாதிரி லேசாயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. உங்க மனசை இப்போ பாரமாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? அது ஒரு நபராவோ, ஒரு நினைவாவோ, இல்ல ஒரு தோல்வியாவோ இருக்கலாம். அதை தைரியமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஒரு பாரத்தை இறக்கி வைக்கணும்னா முதல்ல அது பாரம்னு நாம ஒத்துக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த 10 நிமிஷம் உங்க பல வருஷ மனபாரத்துக்கு ஒரு மருந்தா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விடிவாதத்தை விடுங்கள். நண்பர்களே, இதுதான் நம்ம வாழ்க்கையோட 90% துன்பங்களுக்கு காரணம். அது என்னன்னா பிடிவாதம். எதையாவது உன்னை பிடிச்சுக்கிட்டு இது எனக்கு வேணும், இல்ல இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு விடாம இருக்கிறது. புத்தர் ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றாரு. நீங்க ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கீங்க. அங்க ஒரு பெரிய நெருப்பு கங்கு தரையில கிடக்குது. நீங்க அதை வெறுங்கையால எடுக்கிறீங்க. இப்போ அந்த நெருப்பு யார சுடும்? உங்களை தான் சுடும். அந்த நெருப்புக்கு தெரியாது நீங்க யாருன்னு. ஆனா அதை நீங்க பிடிச்சு இருக்கிறதுனால உங்க கைதான் வெந்து போகுது. இப்போ அந்த எரிச்சல்ல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு மருந்து போடணுமா, இல்ல யாரையாவது திட்டணுமா? ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், அந்த நெருப்பை தூக்கி போடணும். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த நெருப்பு கங்கு மாதிரி தான் பல விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ்ல நீங்க தோத்துருக்கலாம். ஆனா அந்த தோல்வியையும் அந்த ஆளையும் நீங்க இன்னைக்கும் மனசுக்குள்ள போட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதுதான் உங்களை சுட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? பிரேக்கப். ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு அவங்க நினைவுகளை பிடிச்சுக்கிட்டு அழுறது. அவங்க போயிட்டாங்க, ஆனா அவங்க நினைவுகளை நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வலிக்குது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க எதை விடாம பிடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன அவங்க எப்படி அப்படி சொல்லலாங்கிற கோபமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற ஆதங்கமா, இல்லைன்னா முடிஞ்சு போன ஒரு பழைய விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுற பிடிவாதமா? உங்களுக்கு அந்த வலி இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க இன்னும் அந்த நெருப்பை விடலைன்னு அர்த்தம். புத்தர் சொல்றாரு, நீங்க எதை விட மறுக்கிறீங்களோ அதுதான் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குன்னு. ஒருத்தரை நீங்க வெறுக்கிறீங்கன்னா கூட அவங்கள உங்க மனசுக்குள்ள வச்சு பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு நீங்க உங்க மனசுல ஃப்ரீயா ரெண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க. எதுக்கு? ஒரு நதி ஏன் அழகா இருக்கு? அது எதையும் பிடிச்சுக்கிறது இல்ல.
ஒரு பாறை வந்தா விலகி போகுது, ஒரு குப்பை வந்தா தள்ளிட்டு போகுது. ஆனா நாம ஒரு குப்பை வந்தா கூட அதை எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் ஏன் வாழ்க்கை நாறுதுன்னு கேட்கிறோம். நண்பர்களே, விட்டு விடுவது அப்படின்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு மேல இதை சுமக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க எடுக்கிற ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. நீங்க எப்போ ஒரு விஷயத்த சரி போயிட்டு போகுதுன்னு விட்டுடுறீங்களோ அப்போதான் உங்க மனசுல நிம்மதிக்கான இடம் உருவாகும். இப்போ ஒரு சேலஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இப்பவே உங்க மனசுல பாரமா இருக்கிற ஒரு விஷயத்த, அது எதுவா வேணா இருக்கட்டும், அதை விட்டுட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. பிடிவாதத்தை விடுறவன் மட்டும்தான் சுதந்திரமானவன். சரி, பிடிவாதத்தை விட்டுட்டோம். ஆனா நம்ம மனசு சும்மா இருக்காது. ஒன்று நேத்து நடந்ததை நினைச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு பின்னாடி போயிட்டு வருத்தப்படும். இல்லை நாளைக்கு என்ன நடக்குமோ, வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு முன்னாடி ஓடி போய் பயப்படும். ஆனா இந்த ஊஞ்சல் மாதிரியான வாழ்க்கை வேகத்துல அது நிக்க வேண்டிய நிகழ்காலத்தை நாம மொத்தமா மறந்துடுறோம். புத்தர் அழகா சொல்றாரு, நேத்துங்கிறது ஒரு கனவு, நாளைக்குங்கிறது ஒரு கற்பனை, ஆனா இந்த ஒரு நொடி மட்டும்தான் உன்னோட நிஜமான வாழ்க்கை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நாம போன்ல சோசியல் மீடியா பார்த்துக்கிட்டே அடுத்தவன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நம்ம நிம்மதியை இழக்கிறோம். இல்லைன்னா பழைய காயங்களை ஆறிப்போன புண்ணை தோன்ற மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க சாப்பிடும்போது அந்த சாப்பாடோட சுவையை உணர்றீங்களா? உங்க குழந்தைகள் கூட விளையாடும் போது முழுசா அவங்க கூட இருக்கீங்களா? இல்லைன்னா உங்க உடம்பு மட்டும் இங்க இருக்கா, மனசு வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கா? இந்த ஒரு நிமிஷத்தை நீங்க சரியா வாழ கத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் காணாம போயிடும். அதனால இன்னையிலிருந்து ஒரு பயிற்சி எடுங்க. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதை முழு கவனத்தோட செய்யுங்க. அந்த ஒரு நொடியை ரசிங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க கடைசியே எப்போ எந்த கவலையும் இல்லாம இந்த ஒரு நிமிஷத்தை முழுசா ரசிச்சு வாழ்ந்தீங்க? அந்த தருணத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க நிகழ்காலத்துக்கு வரும்போது தான் உங்க உண்மையான மகிழ்ச்சி ஆரம்பமாகுது. சரி, மனசு இப்போ இங்க வந்துருச்சு. ஆனா நம்ம எண்ணங்கள் நம்மளை சும்மா விடாதுல்ல. அந்த எண்ணங்களை எப்படி மாத்துறதுன்னு அடுத்த ரகசியத்துல பார்ப்போமா? உங்கள் எண்ணங்களே உங்கள் உலகம். புத்தர் ஒரு ரொம்ப ஆழமா சொல்றாரு, நாம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நாம காலையில எந்திரிச்ச உடனே போனை எடுத்து மத்தவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, நாம ஒரு உருப்படாதவன், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நெகட்டிவ் எண்ணங்களால நம்ம மூளைய ஒரு குப்பை தொட்டியா மாத்திடுறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு தோட்டக்காரர் மாதிரி. உங்க மனசு தான் தோட்டம். அதுல நீங்க சந்தேகம், பயம், பொறாமைங்கிற விஷச்செடிகளை நட்டு வச்சா அங்க முட்கள் தான் முளைக்கும். ஆனா அதுவே நம்பிக்கை, அன்பு, என்னால முடியுங்கிற நல்ல விதைகளை நட்டு வச்சா அங்க அழகான பூக்கள் பூக்கும். இன்னைக்கு நம்மள பல பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம சூழ்நிலை இல்லை, அந்த சூழ்நிலையை பத்தி நாம நினைக்கிற எண்ணங்கள் தான். ஒரு சின்ன உதாரணம், ஒரு மழை பெஞ்சா ஒருத்தர் ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போக முடியலையேன்னு வருத்தப்படுவாரு. இன்னொருத்தர் ஆஹா செடி கொடிகளுக்கு தண்ணி கிடைக்குதேன்னு சந்தோஷப்படுவாரு. மழை ஒண்ணுதான், ஆனா எண்ணங்கள் தான் அவங்க நிம்மதியை தீர்மானிக்குது. இப்போ ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க மனசுக்குள்ள ஓடுற அந்த வாய்ஸ் உங்களுக்கு நண்பனா இருக்கா இல்ல எதிரியா இருக்கா? உங்களை நீங்களே நான் ஒரு லூசர்னு சொல்லிக்கிறீங்களா இல்ல என்னால முடியும்னு தட்டி கொடுத்துக்கிறீங்களா? நீங்க உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் இந்த உலகம் உங்களை நடத்தும். அதனால இன்னையிலிருந்து ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை மட்டும் உங்க மனசுல விதைங்க. அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்குதுன்னு பாருங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வி, இன்னைக்கு காலையில எந்திரிச்சப்போ உங்க மனசுல ஓடின முதல் எண்ணம் என்ன? அது பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா? ஏன்னா நம்ம எண்ணங்களை தரம் பிரிச்சாதான் நம்ம வாழ்க்கைய தரம் உயர்த்த முடியும். சரி, எண்ணங்களை மாத்திட்டோம். ஆனா இந்த மனசுக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னு ஒரு ஆசை துரத்திட்டே இருக்குமே, அந்த ஆசையை எப்படி கையாளுறதுன்னு அடுத்த ரகசியத்துல பார்ப்போமா? ஆசையே துன்பத்திற்கு காரணம். இந்த 4வது ரகசியம் தான் நம்ம நிம்மதியை திருடுற அந்த பெரிய திருடனை அடையாளம் காட்ட போகுது. புத்தர் சொன்ன இந்த விஷயம் பல நேரங்கள்ல தப்பா புரிஞ்சுக்கிறோம். அவர் ஆசையே கூடாதுன்னு சொல்லல, ஆனா எதையாவது ஒன்னு பிடிச்சுக்கிட்டு இது கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இது போயிட்டா நான் செத்துடுவேன்னு நாம வைக்கிற அந்த அதீத பற்று இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளை வதைக்குது. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா காலத்துல அடுத்தவன் வச்சிருக்கிற காரு, ஐபோனு, அவன் போற ட்ரிப்பு, இதையெல்லாம் பார்த்துட்டு நமக்கும் இது வேணும்னு ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த பொருள் கிடைச்ச 5 நிமிஷத்துல அந்த சந்தோஷம் காணாம போயிடுது.
மறுபடியும் புதுசா ஏதாவது ஒண்ணு மேல ஆசை வருது. யோசிச்சு பாருங்க, நாம ஒரு விஷயத்தை விரும்புறது தப்பில்லை. ஆனா அந்த விஷயம் நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோலா மாறும்போது தான் நாம அடிமையாகிறோம். ஒரு உறவா இருந்தாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி, கிடைச்சா ஏத்துக்குவேன், போனா அதுவும் ஒரு பாடம்னு அந்த பற்றற்ற நிலையில இருக்கும்போது தான் நீங்க ஒரு ராஜாவா வாழ முடியும். இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், இஎம்ஐ கொடுமை, தூக்கம் இல்லாத இரவு எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு பேராசை ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஆனா புத்தர் சொல்றாரு, தேவைகளை குறைச்சிக்கிறவன் தான் உலகத்துல இருக்கிற கோடீஸ்வரன் அப்படின்னு. இப்போ ஒரு நேர்மையான கேள்வி, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்து மேல அதீத ஆசை வச்சு அது கிடைக்காதப்போ நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிருக்கீங்களா? இல்லனா ஏதாவது ஒண்ணு கிடைச்சும் உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிருக்கா? நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டாலே நம்ம மனசு ஒரு அமைதியான கடல் மாதிரி மாறிடும். சரி, ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கோபத்தையும் அவசரத்தையும் எப்படி அடக்குறதுன்னு அடுத்த ரகசியத்துல பாப்போமா? பொறுமை ஒரு பேராயுதம். நண்பர்களே, இந்த ரகசியம்தான் இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டன்ட் உலகத்துல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு மருந்து. புத்தர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு குவளையில் இருக்கிற அழுக்கு தண்ணியை தெளிவாக்கணும்னா நீங்க அதை ஆட்டவோ இல்ல வடிகட்டவோ தேவையில்லை. அதை அப்படியே ஒரு ஓரமா வச்சிருந்தா போதும், அந்த அழுக்கு தானா அடியில தங்கி தண்ணி கண்ணாடி மாதிரி தெளிவாகும். ஆனா இன்னைக்கு நாம ஒரு இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தாலே டென்ஷன் ஆகுறோம், டிராஃபிக்ல நின்னா கத்துறோம், ஒரு மெசேஜுக்கு உடனே ரிப்ளை வரலன்னா பதட்டப்படுறோம். இதனால நம்ம மனசு எப்பவுமே அந்த அழுக்கு தண்ணி மாதிரி கலங்கியே இருக்கு. யோசிச்சு பாருங்க, கோபத்துல நாம எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நம்ம வாழ்க்கையே சிதைச்சிடுது. ஆனா அந்த ஒரு நிமிஷம் நாம பொறுமையா இருந்தா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். பொறுமைங்கிறது கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கறது இல்ல, அது சரியான நேரத்துக்காக உங்க மனசை கட்டிப்பாட்டுல வச்சுக்கிறது தான். இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ்லயோ இல்ல லவ்லயோ தோத்து போறதுக்கு காரணம் அவங்க கிட்ட திறமை இல்லாதது இல்ல, அந்த பொறுமை இல்லாதது தான். ஒரு சின்ன கேள்வி, உங்க வாழ்க்கையில என்னைக்காவது அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பண்ணிருக்கலாமே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லனா உங்க கோபத்தினால ஒரு நல்ல உறவை நீங்க இழந்திருக்கீங்களா? அந்த ஒரு தருணத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க மன்னிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்க உண்மையான வளர்ச்சி ஆரம்பமாகுது. சரி, பொறுமை வந்துடுச்சு. ஆனா நம்மளை காயப்படுத்தினவங்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு அடுத்த ரகசியத்துல பாப்போமா? பிறரை மன்னியுங்கள். நண்பர்களே, இந்த ரகசியம்தான் உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய பாரத்தை இறக்கி வைக்க போற ஒரு மேஜிக். நாம பல நேரங்கள்ல ஒருத்தர் நமக்கு செஞ்ச துரோகத்தையோ இல்ல அவமானத்தையோ ஒரு நஞ்ச சுமக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்கள நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன்னு வைராகியமா இருப்போம். ஆனா புத்தர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றாரு. மன்னிக்க மாட்டேன்னு சொல்றது நீங்க ஒரு விஷத்தை குடிச்சிட்டு உங்க எதிரி சாகணும்னு காத்துட்டு இருக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அந்த கோபமும் வெறுப்பும் உங்க தூக்கத்தையும் உங்க நிம்மதியையும் உங்க ஆரோக்கியத்தையும் தான் அழிக்குது. அந்த எதிரிக்கு அது தெரியவே போறதில்லை. யோசிச்சு பாருங்க, மன்னிப்புங்கிறது அவங்க செஞ்ச தப்பு சரி அப்படின்னு ஏத்துக்கிறது இல்ல, உன்னால என் மன நிம்மதியை இனிமே கெடுக்க முடியாதுன்னு நீங்க எடுக்கிற ஒரு பவர்ஃபுல்லான முடிவு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல அண்ணன் தம்பி கணவன் மனைவி பிரிஞ்சு போறதுக்கு காரணம் அந்த ஒரு மன்னிப்புங்கிற சின்ன வார்த்தை இல்லாததுதான். ஒரு சின்ன கேள்வி, உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பெரிய காயம் கொடுத்து அதை இன்னும் மனசுல வச்சு அழுதுட்டு இருக்கீங்களா? இல்லனா யாரையாவது மன்னிச்சு விட்டதுக்கு அப்புறம் உங்க மனசு ஒரு பறவை மாதிரி லேசான அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அந்த ஒரு தருணத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க மன்னிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்க உண்மையான வளர்ச்சி ஆரம்பமாகுது. சரி, மத்தவங்களை மன்னிச்சிட்டோம், ஆனா கடைசியா நம்மளை நாம எப்படி அடையாளம் காண்றதுன்னு 7வது ரகசியத்துல பாப்போமா? உங்களை நீங்களே தேடுங்கள். இந்த ரகசியம்தான் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ். அது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையோட திசையையே மாத்த போற ஒரு ஒளி. புத்தர் தன் வாழ்நாளின் இறுதியில அவரோட சீடர்கள் கிட்ட சொன்ன மிக முக்கியமான வார்த்தை இதுதான். அப்போ தீபோ பவ என்றார். அதாவது உனக்கு நீயே ஒளியாக இரு அப்படின்னு அர்த்தம்.
ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் தெரியுமா? நம்ம சந்தோஷத்துக்கு மத்தவங்க கிட்ட லைக்ஸ் கேட்கிறோம், நம்ம திறமைக்கு மத்தவங்க கிட்ட சர்டிபிகேட் கேட்கிறோம். யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்கன்னு ஒரு இருட்டுல காத்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன மெழுகுவர்த்தி இருந்தா கூட அது இருட்டை விரட்டிடும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பேரறிவு இருக்கு, ஒரு தனித்தன்மை இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்னா, அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானேன்னு நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒளியை நாமளே அணைச்சிடுறோம். புத்தர் சொல்றாரு, உன்னோட பாதை எதுன்னு உனக்கு தான் தெரியும். மத்தவங்க பாதையில போறது எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் அது உன்னை கொண்டு போய் சேர்க்காது அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற இந்த காம்படிஷன் உலகத்துல மத்தவங்களுக்காக வாழாம உங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும். இப்போ ஒரு நேர்மையான கேள்வி, உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த திறமைய இல்ல அந்த ஆசைய மத்தவங்களுக்காக நீங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல என்னைக்காவது நான் யாருக்காக வாழ்றேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? அந்த ஒரு தேடலை, அந்த ஒரு உணர்வை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க உங்களை நம்ப ஆரம்பிக்கும் போதுதான் இந்த உலகம் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, இப்போ நாம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த 7 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் இல்ல. இது ஒவ்வொன்றும் உங்க மனசுல இருக்கிற இருட்ட விரட்ட போற அகல் விளக்குகள். ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. நீங்க எதையும் பிடிச்சுக்காம அந்த பிடிவாதத்தை விட்டுட்டா. 2, நேத்து நடந்ததையோ நாளைக்கு நடக்க போறதையோ நினைக்காம இந்த நிகழ்காலத்துல வாழ்ந்தா. 3, உங்க எண்ணங்களை ஒரு அழகான நந்தவனமா மாத்திட்டா. தேவையில்லாத ஆசைகளை குறைச்சிக்கிட்டு நிம்மதியை தேடுனா. எந்த சூழ்நிலையிலும் அந்த பொறுமைங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தா. உங்களை காயப்படுத்தினவங்களை உங்களுக்காகவே மன்னிச்சு விட்டுட்டா. 7, கடைசியா மற்றவங்களுக்காக வாழாம உங்களுக்கு நீங்களே ஒளியா மாறிட்டா. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த பாரம், அந்த வலி, அந்த குழப்பம் எல்லாமே ஒரு கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போகும். நண்பர்களே, வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். அதை மற்றவங்களுக்காகவோ இல்ல பழைய கசப்பான நினைவுகளுக்காகவோ வீணாக்காதீங்க. புத்தர் சொன்ன மாதிரி நதி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது நதி. நீங்களும் ஓடிக்கிட்டே இருங்க, எதையும் தேக்கி வைக்காதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இதுல இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில ஒரு புது மனுஷனா எந்திரிங்க. அந்த ஒரு மாற்றம் போதும் உங்க ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே மாத்துறதுக்கு. உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இதுதான். இந்த 7 ரகசியங்கள்ல உங்க மனசை ரொம்ப தொட்டது எது? இனிமே நான் இப்படித்தான் வாழ போறேன்னு நீங்க எடுக்க போற அந்த ஒரு உறுதிமொழி என்ன? அதை தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு கமெண்ட் அதே கஷ்டத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இதே மாதிரி உங்க வாழ்க்கையே ஒரு அர்த்தமுள்ள பயணமா மாத்துறதுக்கு இன்னும் பல பொக்கிஷங்களை நாம ஒன்னா சேர்ந்து தேட போறோம். அந்த பயணத்துல நீங்க என் கூடவே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்னு இந்த உலகத்தை இன்னும் அழகாக்குவோம். மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒளி இருக்கு, அதை வெளியே கொண்டு வாங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்பா இருங்க, அமைதியா இருங்க. நன்றி, வணக்கம்.